ஆன்மீகத்திற்கு நான் தயாராக இருக்கேனா? ஆன்மீகத்திற்குள்ளே நான் வரலாமா? எனக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது, ஆர்வம் இருக்குது. ஆனால் இது சரிதானா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிற ஆன்மீகம், நான் போயிட்டுருக்கிற விஷயங்கள், செயல்பட்டுருக்கிற ஒரு முயற்சிகள், நான் சந்தித்த குருமார்கள் அப்படின்னு வரும்பொழுது எல்லாமே சரியாக தான் இருக்குதா? இந்த ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது எதை வைத்து நாம் சரியாக தான் இருக்கிறோம், சரியாக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பதிவு. பொதுவாக பார்த்துக்குங்க, தமிழ் மண்ணில் மட்டுமே நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கீங்க. நான் ஒரு நாத்திகவாதியாக இருந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்த ஒரு நபர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிறந்தலேருந்து ஒரு 25 வயது வரைக்குமே நம்ம ஆன்மீகத்தில் பெரிதும் நாட்டம் கிடையாது. நமக்கு 19 வயசுக்கு அப்புறம் காலேஜ் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு கடவுள் நம்பிக்கை அற்ற ஒரு மனிதராக, ஒரு நாத்திகவாதியாக என்னை நான் காட்டிக்கிட்டேன். வெளி உலகத்துக்கு ஒரு கருப்பு சட்டை அணிந்த ஒரு நாத்திகவாதியாக நான் காட்டிக்கிட்டேன். அதிலிருந்து தான் அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே டக்குன்னு ஒரு அனுபவம், ஆன்மீக அனுபவம் கிடச்சி தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நாம்ளே கடவுளை பேசியிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த மதம் இல்லை, எல்லா மதத்தில் இருக்கிற கடவுளையுமே நம்ம வெறுத்தோம். ஏன்னா மனிதனுக்குள்ள பாகுபாடுகள் பார்க்கறது, பிரிவினை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே அந்த எல்லாரையுமே நேசிக்கணுங்கிற விஷயம் எனக்கு பிடிக்கும். எல்லாரையும் நண்பனாக இருக்கணும், எல்லாருக்கூடையும் நட்பாக இருக்கணுங்கிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் மக்களை எல்லாரையுமே நேசிப்பேன். அந்த ஒரு குணமே எனக்கு இறைவன்கிட்ட கொண்டு வரதுக்கு ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ நம்ம முதல் என்ட்ரி நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வரோம் அப்படிங்கிறதுக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கணுங்க. நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே சரியாக தான் இருக்கீங்க, இறைவன் வழிபாட்டில் சரியாக தான் இருக்கீங்க, ஆன்மீகத்துக்காக உங்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், சரியானதான் வந்துக்கிட்டு இருக்கீங்கிறதுக்கு ஒரு காரணம், உங்களுக்குள்ளே இயல்பாகவே அன்பு இருக்கணும். அப்புறம் உருகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். எம்பத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு நடந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஒரு விஷயம் இரண்டாவதாக உங்களை இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆன்மீகத்துக்காக வந்த ஒரு ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அன்பு அளவு கடந்ததாக இருக்கணும், சுயநலமாக இல்லாமல் தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நீங்கள் உணர்வீங்க, அதை ஃபீல் பண்ணுவீங்க, அவங்கள தான் நீங்கள் எழுவீங்க, அவங்கள பார்த்தாவே இமோஷனல் ஆகும், ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் எப்போயுமே இருக்கும். ஏதோ ஒரு நீங்கள் கோயிலுக்கு போனாலோ, ஒரு சர்ச்சுக்கு போனாலோ, மசூதிக்கு போனாலோ, இல்லை நீங்கள் தொழுக போனாலோ, எந்த இடத்துக்கு போனாலும், எந்த மதத்தில் இருக்கீங்க, புத்த மதத்தில் யாரும் தியானம் செஞ்சாலோ, ஒரு கடவுளை பார்த்தாலோ, ஒரு குருமாருடைய படத்தை பார்த்தாலோ, ஒரு எனர்ஜி இருக்கிற இடத்துக்குள்ளே போனாலோ, உள்ள நல்ல சக்தி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போனாலோ, எங்கே போனாலுமே ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். இது மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயம். பாடல்கள் கேட்கும் பொழுது இறைப்பாடல்கள் அதிகமாக, சுத்தமான இறைப்பாடல்கள் கேட்கும். சினிமா பாட்டில் கடவுளுக்காக பாடியிருப்பாங்க, சில ஆத்மாக்கள் பாடியிருப்பாங்க, லேடிஸ் பாடியிருப்பாங்க, மேக்ஸிமம் ஜென்ஸ் பாடியிருப்பாங்க. அவங்களுடைய பாடல்கள் கேட்கும் பொழுது ஒரு மாதிரி வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே ஏற்படும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் செய்ய ஈர்ப்பு இருக்கும், தியானம் செய்ய ஈர்ப்பு இருக்கும். இன்னும் சிலருக்கு கடவுளோடு எப்பொழுதும் இருக்கணுங்கிற ஒரு ஈர்ப்பு இருக்கும். இன்னும் சிலர் கடவுளை பற்றி பேசணுங்கிற ஒரு ஈர்ப்பு இருக்கும். இன்னும் சிலருக்கு மக்களுக்கு வேலை செய்யணும், மக்களுக்காக இறங்கி கடவுள் பெயரை சொல்லி மக்களுக்காக இறங்கி வேலை செய்யணும்னு ஒரு இருக்கும். என்னுடைய குருமார்களோ இல்லை ஏதோ ஒரு கடவுளுடைய படத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த பணி, மக்கள் பணி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களும் ஐந்தாவது ஒரு அறிகுறியாக நம்ம பார்க்கலாம். ஆறாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அசைவம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அசைவம் அப்படிங்கிறது பெரிதும் உங்களுக்கு விருப்பம் இருக்காது. அசைவத்தை சாப்பிடணுங்கிற ஒரு உந்துதல் குறைஞ்சிக்கிட்டே வரும். நானும் சாப்பிட்டவன் தான், ஒரு கட்டத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் தான். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்ததுலேருந்து நம்ம இப்போ அசைவம் சாப்பிட்றதுல சுத்த சைவத்தில் இருக்கிறோம். ஸோ இது ஒரு அறிகுறி, ஆறாவது அறிகுறியாக பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் உங்களை நோக்கி வருவாங்க, உங்களை நோக்கி உங்கள்கிட்ட பேசுன்னு நினைப்பாங்க. உங்கள்கிட்ட பேசினா ஏதோ மனபாரம் குறைஞ்ச மாதிரி, ஒரு சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, உங்கள் கூட இருந்தால் பாசிட்டிவாக வைப்பாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருப்பீங்க. எப்பொழுதுமே பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களை நோக்கிய ஈர்க்கப்படும், அந்த பாசிட்டிவாக இருப்பீங்க.
ஸோ இது ஒரு 7வது அறிகுறியாக இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்க சோக கதையை உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னாவே அந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நெகட்டிவிட்டி இருக்காது. சரிங்களா? ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எதாவது பண்ணால் கூட அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். 8வதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆன்மீகத்தில் நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நிறைவாக இருக்கீங்க, சரியான இதில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது குருமார்களுடைய அழைப்பு இருக்கும். ஏதோ ஒரு குருமாருடைய தொடர்ந்து அவருடைய அழைப்பு காலிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் எங்கே போனால் அவருடைய படங்கள் வர்றது, அவருடைய பாடல்களை கேட்குறது, அவரை பற்றி யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது யாராக வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் சித்தர்கள் எடுத்துக்கலாம், இல்லை பழைய மகான்கள் எடுத்துக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். முருகனை வணங்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெய்வம் தேவை, என்ன குருமார் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஈர்க்கப்பட்டு அதுக்குள்ளே போயிருப்பீங்க, அதுக்குள்ளே இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த குருமார்களை நோக்கி போவாங்க. உங்களுடைய வைப்ரேஷனும் அந்த குருமாருடைய வைப்ரேஷனும் ஒரே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கும் பொழுது அவரை நோக்கி நகர்த்தப்படுவீங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு ஆரம்பத்திலேருந்து மேலோங்கி இருக்கிறதுனால, அன்புங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுனாலே நம்ம வந்து நேரடியாக என்னுடைய குரு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் வந்து நேரடியாக அவருடைய ஈர்ப்புக்கு இழுக்கப்பட்டு அவர் என்னை சந்தித்து அந்த ஒரு எனக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்டது. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே நடந்திருக்குது. எனக்கு தெரியாது. நான் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருந்தேன் கோயம்புத்தூரில். அப்போ தான் வந்து எனக்கு அவருடைய 2017க்கு அப்போ தான் அவருடைய அனுபவம் எனக்கு முழுமையாகவே நான் உணர்ந்தேன். அவர் தான் என்னுடைய வழிகாட்டி, அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு நடக்கும். இது மாதிரி விஷயங்கள் 8வதாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டீங்கும் போது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். மக்களுக்கு போய் சேவை செய்கிறதா, இல்லை ஒரு உபதேசம் ஏதாவது கொடுக்குறதா, இல்லை ஆன்மீகம் சார்ந்த பணிகள் ஏதோ கோயில்களுக்கு போய் செய்கிறதா, இல்லை ஒரு கடவுளை பற்றின ஒரு கருத்துக்களை வெளியிடுறதா, கருத்துக்களை புத்தகமாக்கி வெளியிடுறதா, இல்லை அந்த கருத்துக்களை எடுத்து வெளியிடுறதா, இப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பக்தியில் ஆர்வமாக உங்களுக்கு மக்களை பிரார்த்தனை கூட்டம் நடத்துகிறதா, பிரார்த்தனை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் ஜெபக்கூட்டம் நடத்துகிறாங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை கூட்டம், பாடல்கள், சத்சங்கம் அந்த மாதிரி ஏதாவது நடத்துகிறதா, ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம டொனேட் பண்ணுறதா, அதுக்கு ஏதாவது உதவி செய்கிறதா அப்படின்ட்டு ஏதோ ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த காரியத்து மேலே நம்ம ஏதாவது கடவுள் விஷயத்தில் நான் உதவி செய்யணும், குருமார்கள் விஷயத்தில் உதவி செய்யணும்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். இது 9வதாக இருக்கக்கூடிய விஷயம். 10வதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டம் ஞானம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பேசிக்காக நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கும் ஞானம் கிடைச்ச ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, கிரியா மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை யோக மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதாவது தியான பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஞானம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஒரு 10 விஷயங்கள் சரியாக சொன்னேன்னு தெரில, நம்பர் கணக்கு. ஆனால் நான் சொன்னதில் இந்த உதாரணங்களில் இந்த விஷயங்களெல்லாம் ஆரம்ப நிலையில் நடந்த விஷயங்கள். இது எனக்கு ஆரம்ப நிலையில் நடந்த ஒரு சோதனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஏன்னா ஒரு ஆன்மீகத்தில் நீங்கள் சரியாக தான் இருக்கீங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சைன், இது மிகப்பெரிய ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இதெல்லாம் இருக்கணும். ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறீங்க, என்ட்ரி ஆகிட்டு இருக்கீங்க, ஆன்மீகத்தில் பயிற்சியில் இருக்கீங்க, வந்துட்டீங்க, ஆன்மீகத்துக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முதல் கட்ட விஷயம். இது நீங்கள் வந்து வெறுமனே வேறு தொழில் செஞ்சுக்கிட்டு, வேலை செஞ்சுக்கிட்டு, குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் முழுமையாக ஆன்மீக பணிக்குள்ளே வர்றவங்களுக்குமான வித்தியாசம். இதே நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, கடவுள் அதை தான் உங்களை செய்ய அனுமதிச்சிருக்கிறாங்க போது நீங்கள் அதை விட்டு போட்டு இங்கே வந்து ஆன்மீகத்தில் உட்காந்துக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்மீகத்துக்காக தேர்ந்தெடுக்காமே ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டு என்னை வந்து சிவன் அழைச்சாரு, என்னை வந்து இயேசு அழைச்சாரு, என்னை வந்து அல்லா அழைச்சாரு, என்னை வந்து புத்தர் அழைச்சாரு, என்னை வந்து சித்தர் அழைச்சாரு அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு என்னத்தையாவது உளறிக்கிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது. இது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, காலங்கள், நேரங்கள் விரயம் செய்யாதீங்க. ஒழுங்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களான்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க. நாம் எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். நானுமே அடுத்த கட்டத்தை இதை நம்ம சரிதானான்ட்டு இல்லாமலாம் காலடி எடுத்து வைக்கவே கூடாது. நிறையா பயிற்சிகள் நான் சும்மாவே யோசிப்பேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பேன். இதில் வந்து 1008 கேள்வி கேட்டு தான் நான் இதுக்குள்ளே நம்ம வந்தது. சும்மாலாம் வரக்கூடாது ஆன்மீகத்துக்குள்ளே. ஸோ அதனால் ஆன்மீக இளைஞர்கள் நிறைய பேர் வரீங்க, சும்மா எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒன்று பயிற்சி கொடுக்குறாங்க, எதையாவது பண்ணுறாங்கன்ட்டு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பணி இருக்கும், அதை செய்யுங்க. குடும்பத்தை பாருங்கள். திருமணம் ஆகணும்னா அப்போ திருமணம் பண்ணிக்கிங்க. திருமணம் பண்ண விருப்பம் இல்லைன்னா பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய விருப்பம். அதனால் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து இப்படி தான் இவங்களுக்கு தான் ஆன்மீகம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஆன்மீகம் கற்றுக்கணும். பார்த்துட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களும் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்.
குடும்பமாக இருந்தாலும் வரணும். வந்து நீங்கள் அது என்னென்னு தன்னுடைய ஆன்மாவை உணர்றது தான் ஆன்மீகம். அதை நீங்கள் உணராமல் நீங்கள் இவர் தான் உணரணும், நாங்களாம் உணர மாட்டோம், நாங்கள் வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் பெரிய பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், நாங்கள் பேர் பணக்காரனாகும், பந்தா காட்டணும், சீன் போடணும், பெரிய அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் கோட்டை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு உங்களை உணர்றது? இதுக்கே பல பிறவிகள் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆன்மீகத்தை நீங்கள் ஒரு பக்கம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பயிற்சியாக நீங்கள் கொண்டுக்கிட்டு போக தான் ஆகணும். ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ முழுமையாக ஆன்மீகத்துக்குள் பயணிக்கும் நினைக்கிற ஆத்மாக்களுக்கு நான் சொன்ன அறிகுறிகள் பொருந்தும். மற்றவங்க எல்லாருமே உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் அப்பப்போ உங்களோட ஆன்மீக பணி ஏதாவது உதவிகள் நீங்கள் செய்யலாம், பக்தியாக இருந்துக்கலாம். அதை பற்றி பக்தியாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, எல்லாருமே பக்தியாக இருப்பாங்க, நாமளுமே பக்தியாக இருக்கிறோம். ஆனாலும் முழுமை பணிக்காக வந்தவர்கள், ஆன்மீக செயலுக்காக உந்தப்பட்டவர்கள் யாருங்கிறது ஒரு தெளிவு இல்லாமல் நீங்கள் பயணிக்காதீங்க. நிறைய இடங்கள் தீட்சை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு கூப்பிட்டு உங்கள் உட்கார வச்சு எதையாவது பண்ணி விட்டு அனுப்பி விட்ருவாங்க, நீங்கள் போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பயிற்சி கூட நம்ம வகுப்பு கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஞானம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும், ஆன்மீகத்தை பற்றிய உண்மைகளையும், ஆன்மீகம்னா என்ன, மதம்னா என்ன, அதை சார்ந்து எப்படி நம்ம பயணிக்கணும், என்னுடைய நோக்கம் என்ன, ஆன்மீகத்தில் நான் ஞான மார்க்கத்தில் போகிறதா, பக்தி மார்க்கத்தில் போகிறதா, இல்லை யோக மார்க்கத்தில் போகிறதா, இன்னமும் இந்த கர்ம மார்க்கத்தில் போகிறதா அப்படிங்கிறது தெளிவு பெறணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அகோரா ஃபவுண்டேஷன் நடத்துகிற சோல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். மார்ச் 17ஆம் தேதி, இன்னும் வருகிற ஏப்ரல் 13ஆம் தேதி நடத்த போகிறோம். ஒரு நாள் வகுப்பில் கலந்துக்கிட்டு ஆன்மீகம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு அங்கே தெளிவு கொடுக்கப்படும். நம்ம சோஷியல் மீடியாவில் பேசுகிறத விட அங்கே தான் நம்ம அதிகமாக தெளிவாக நம்ம அந்த ஞானத்தை கொடுப்போம். இங்கே நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 10% தான், மீதி 90% வந்து நம்ம நேரடியாக தான் வகுப்பில் தான் பகிர்ந்துக்கிறோம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் நிறைய நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, ஆன்மீகத்தில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நிறைய உபதேசம் கேளுங்க, உங்களுடைய குருமார்கள் விஷயத்தையும் கேளுங்க, நம்மளுடைய உபதேசத்தையும் கேளுங்க. எது தெளிவு எது சரியானதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் அதில் பயணிக்கலாம். நன்றி, நல்லது.